அண்ணல் அம்பேத்கர் பணிக்கோட்டத்தின் சார்பில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்ட 3 தொகுப்புகள்: பிராமணால் பெயரழிப்பு, சாதி ஒழிப்பு போராட்டம், கருமலையப்பன், நா. பிரகாஷ், இரா. மனோகரன் ஆகியோர் அதை தொகுத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தொகுப்பு 2368 பக்கங்களை கொண்டது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் இந்நூலுக்கு சிறந்த முறையில் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலுடைய அது ஏற்கனவே இதே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் 2016 நீதி கட்சி நூற்றாண்டில் சிறு சிறு நூல்களாக 100 புத்தகங்களை நீதி கட்சி தொடர்பான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்ட போராட்டம், எரிப்பு போராட்டம், அது ஒரு மிகப்பெரிய 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் 2 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கருவறை நுழைவு போராட்டம் 1 தொகுதி இவர்கள் வெளியிட்டுள்ளனர். திராவிட இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டங்களை இவர்கள் நூல் வடிவில் தொகுத்து ஆவணப்படுத்தி உள்ளார்கள். முதலில் அந்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிராமணால் பெயரழிப்பு போராட்டம் என்பது இந்த நாட்டில் ஏறத்தாழ ஒரு 1500 ஆண்டு காலமாக இங்கே நாள் வருணம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஆய்வுப்படி கிமு 182 புஷ்யமித்திர சுங்கன் அசோகனுடைய பெயரின் மிருகரத்தினை கொன்றுவிட்டு இந்த பார்ப்பன ஆட்சியை நிறுவினான். அவன்தான் முதலில் மனு நீதியை அரசு சட்ட நூலாக நடைமுறைப்படுத்தினான் என்று அவர் எழுதியிருக்கிறார். பௌத்தத்தை அழிப்பதற்காக அவன் நாடு முழுவதும் ஆட்களை அனுப்பி தண்டோரா போட்டு பௌத்த பிச்சுக்களின் தலைகளை கொண்டு வருவதற்கு தங்க நாணயம் இனாம் என்று அறிவித்து அப்படி வன்முறை மூலமாக பௌத்தத்தை ஒழித்து இந்த நாட்டில் நாள் வருண ஆட்சியை நிலைநாட்டிய முதல் அரசன் புஷ்யமித்திர சுங்கன். அவனுக்கு பிறகு வந்த எல்லா இந்து அரசர்களும், மௌரிய ஆட்சிக்கு பிறகு வந்த எல்லா இந்து ஆட்சிகளும் இந்த மறுநீதி அடிப்படையிலான சட்டங்களை கொண்டுதான் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகும் இங்கு அதுதான் நடைமுறையில் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல்லவர் தொடங்கி சோழர்கள், பாண்டியர்கள், சேர மன்னர்கள் எல்லாம் இந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அதனால் அரசர்களுக்கு அடுத்த நிலையில் பார்ப்பனர்கள் தங்களை ராஜகுருவாக அரசர்கள் அருகில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த மனுநீதி சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் உத்தரவுகளை வெளியிட்டு வந்தார்கள். எல்லா அரசர்களுமே அதுக்கு பொதுவாக கட்டுப்பட்டுதான் ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகும் கூட ஆங்கிலேயர்கள் சில சீர்திருத்தங்களை செய்ய முயற்சி மேற்கொண்டார்கள். அதாவது குழந்தை திருமணத்தை தடை சட்டம், விதவைகள் மறுமண சிறப்பு சட்டம் செய்து கொள்ளலாம் என்று இப்படி சிலவற்றை மனு நீதியை கிரிமினல்ல இருந்து நீக்கினார்கள். அதாவது குற்றவியல் 1860 மெக்காலே அவர்கள் புதிய குற்றவியல் சட்டத்தை எழுதினார். அவர் தான் மனு நீதி அடிப்படையில் அதற்கு முன்பு குற்ற வழக்குகளில் தண்டனை கொடுக்கப்பட்டு வந்தது. பார்ப்பனர் ஒருவரை கொன்றுவிட்டால் அவருக்கு தூக்கு தண்டனை கிடையாது, மொட்டை அடித்தால் சிறை செய்தால் போதும் என்ற அந்த நீதி 1000 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் நடைமுறையில் இருந்தது. அதை மாற்றியவர் மெக்காலே அவர்கள். இப்படி சில மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை கொடுக்க முடியாத பார்ப்பனர்கள் முதல் சுதந்திர போர் என்கிற பெயரால் 1857 மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி போய் நேரடியாக பிரிட்டிஷ்
அரசுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்தியா வந்தது. அப்போது விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இனிமேல் மத விவகாரங்களில் இந்து மத விவகாரங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார்கள். அதனால் அதன் பிறகு மீண்டும் பார்ப்பனர்கள் பழையபடி தங்களுடைய செல்வாக்கை ஆங்கிலேயர் மத்தியிலே உருவாக்கி கொண்டு தாங்கள் வைத்ததே சட்டம் என்ற முறையிலே இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்தார்கள் என்பதை எல்லாம் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்த மனுநீதியில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம பலரும் படித்ததுதான். பெரியார் நீதி மனுநீதியை பற்றி மனுநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆனால் அம்பேத்கருடைய பேச்சுகளை எழுத்துக்கள் தொகுப்புகளில் ஏராளமான மனுநீதியினுடைய அந்த சட்டங்களை அவர் அண்ணல் அம்பேத்கர் அந்த நீதி நூல் என்று சொல்லுவதில்லை, மனு இந்த கோட் ஆஃப் லா என்றுதான் அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். சட்ட நூல், மனு சட்ட நூல் என்றுதான் அவர் சொல்லுவார். அதில் பார்ப்பனர்களுக்கு எவ்வாறெல்லாம் சிறப்புரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது, சூத்திரர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறெல்லாம் அதில் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் எடுத்து காட்டி இந்த நாட்டில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் பெரியார் அவர்கள் 1919 காங்கிரஸில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டு செயல்பட்டு வந்தார். 1925 வரை அவர் வகுப்புவாரி உரிமை என்பதை காங்கிரஸில், அதாவது காங்கிரஸ் கட்சி பதவிகளில் 50 விழுக்காடு பார்ப்பனர் அல்லாதவருக்கு, கதர் கடைகளில் 50 விழுக்காடு பார்ப்பனர் அல்லாதவருக்கு என்கிற அந்த அடிப்படையில் அவர் ஒவ்வொரு ஆண்டு மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு செல்வார். ஆண்டுதோறும் பார்ப்பனர்களால் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. 1925 திருவிக்கா தலைமையில் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியாருடைய தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால் அவர் இனி காங்கிரஸ் பார்ப்பனர் அல்லாதவருக்கு பயன்படாது, அது பார்ப்பனருக்கு மட்டுமே பயன்படும், ஆகவே இந்த காங்கிரஸை ஒழித்து வருகிறது என்னுடைய முதல் பணி என்று காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் அவர்கள் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்துடைய அடிப்படை லட்சியம் மனிதனில் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, எல்லா மனிதனும் சரி சமந்தான். சாதியை உயர்வான சாதி என்பதும் கிடையாது, தாழ்ந்த சாதி என்பதும் கிடையாது. ஆகவே அவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள். 1926 தானாடு காத்தான் பகுதியில் பெரியார் அவர்களை அழைத்து காந்தி கிணறு என்ற ஒன்றை திறக்க சொன்னார்கள். பெரியார் தெரியாமல் சென்று விட்டார். அங்கு போய் பார்த்தவுடன் பெரியார் காங்கிரசிற்கு விட்டு விலகிய பிறகு 1927 வரை காந்தியினுடைய கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டிருந்தார். 1927 காந்தியோடு பெங்களூரு சந்தித்து உரையாடிய பிறகு காந்தி நால்வர்களுக்கு ஆதரிக்கிறார். சாதியை அவர் ஒழிக்க விரும்பவில்லை, தீண்டாமையை மட்டுமே ஒழிக்க விரும்புகிறார். சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழியாது, ஆகவே காந்தியினுடைய கொள்கை நமக்கு ஒன்று வராது என்று 27 பிறகு காந்தியின் மீது இந்த பட்டியலிருந்து பெரியார் விலகினார்கள். இந்த 1926 சிரா வயல் என்கிற பகுதியில் காந்தி கிணறு என்று ஒரு கிணறு அமைக்கப்பட்டிருந்தது. அதை திறப்பு விழாவிற்கு பெரியாரை அழைத்திருந்தார்கள். அந்த திறப்பு அங்கு சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அது ஆதி திராவிடர்களுக்கு தனி கிணறு இருந்தது. அப்போதுதான் பெரியார் அவர்கள் அங்கு பேசினார்கள், இப்படி தனித்தனியாக கிணறு வெட்டக்கூடாது, இது தவறு, அந்த மக்களை மேலும் திருப்பி வைப்பதாகும், ஆகவே பொது கிணறு தான் இருக்க வேண்டும், தனி கிணறு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசியிருக்கிறார்கள். 1926 குடியரசு சேர்க்கையிலே அது பதிவாகியிருக்கிறது. ஆனால் சுயமரியாதை ஏற்கக்கூடிய அடிப்படை லட்சியம் என்பது தொடர்ந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடுவதுதான். 1929 செங்கல்பட்டு நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாடு, பிப்ரவரி மாதம் 18 தேதிகள் நடைபெற்ற மாநாட்டில் இது போன்ற தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அன்றைக்கு நாடார்கள் சமையல் செய்து அதை அனைவருக்கும் அந்த மாநாட்டில் பரிமாறப்பட்டது. அங்க கோயில் தரகது கூடாது, வடமொழி கூடாது, சாதியில் உயர்வு தாழ்வு கூடாது போன்ற பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு வேண்டும், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்றெல்லாம்
அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இப்படி தொடர்ந்து சாதி ஒழிப்புக்காக பெரியார் அவர்கள் போராடி வந்தார். பெரியார் காங்கிரஸில் இருந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் அறிந்த செய்திதான், வைக்கம் தெருவிலே தீண்டப்படாதவர் என்கிற சொல்லப்படுகின்ற மக்கள் செல்வதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து அவர் ஓராண்டு காலம் அங்கு போராடி அந்த வைக்கம் தெருவில் நடப்பதற்கு உரிமை பெற்று தந்தார். அதன் பிறகு அதே சமகாலத்தில் சேரன் மாதேவி குருகுலத்தில் பார்ப்பன மாணவர்களுக்கு தனி உணவும், பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனியாக வேறு ஒரு இடத்தில் உணவும் பரிமாறப்பட்டதை பெரியார் கண்டித்து போராடினார். அப்போது காந்தி தலையிட்டு, அதாவது பார்ப்பனர் அல்லாதார் பார்ப்பனர் சாப்பிடும் உணவை பார்த்தால் அந்த உணவு தீட்டாகிவிடும் என்று மனுநீதியில் இருக்கிறது. ஆகவே அதை பார்க்கக்கூடாது என்று அவர்கள் தனித்தனி இடமாக வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு நல்ல உணவும் இவர்களுக்கு மட்டமான உணவையும் பார்ப்பனர் அல்லாதவருக்கு வழங்கியது கண்டித்து ஓராண்டு காலம் நடைபெற்ற போராட்டத்தில் பிறகு அந்த சேரன் மாதேவி குருகுலமே இழுத்து மூடப்பட்டது என்பதெல்லாம் நாம் அறிந்த வரலாற்று செய்திகள் தான். அதே போல ரயில்வே அன்றைக்கு தனியாரிடம் இருந்தது. அப்போது ரயில்வேயில் பார்ப்பனர்கள் சாப்பிடும் இடம், அதாவது பிராமணால் சாப்பிடும் இடம் அப்படித்தான் போர்டு இருக்கும். அது பிராமணால் சாப்பிடும் இடம், சூத்திரால் சாப்பிடும் இடம் என்று இருந்தது. அதை பெரியார் 1926 முதலே எதிர்த்து போராடி வந்தார். 1926 பெரியார் அதை எதிர்த்து போராடியதை இந்த நூலில் குடியரசு இயக்கத்திலிருந்து எடுத்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் அது தொடர்பான போராட்டங்களை நடத்தி 1941 தான் ரயில்வேயில் அந்த பிராமணால் முதல்ல சூத்ரால் என்று எடுத்துவிட்டு இதரால் என்று போட்டார்கள். அதையும் கண்டித்த பிறகு 1941 தான் பொதுவான சாப்பிடும் இடம் என்பது ரயில்வேயில் உருவானதை பெரியார் அவர்கள் குடியரசு இயக்கத்தில் எழுதியுள்ளதை 1941 நூலில் எடுத்து பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அதன் பிறகு பெரியார் தொடர்ந்து அதே போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்தார். இந்த நூலை பொறுத்தவரை பிராமணால் உணவு ஹோட்டல்ல அந்த பேரழிப்பு போராட்டம் என்பது 1957 பெரியார் அவர்கள் நடத்தினார்கள். ஏனென்றால் பிராமணால் என்பது இதர மற்ற அனைவரையும் சூத்ரால் என்று குறிப்பதாகும். பிராமணர்களை தவிர மற்ற அனைவரையும் சூத்ரால் என்று குறிப்பதாகும். ஆகவே இது உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது, சாதியை காப்பாற்றுகிறது என்கிற காரணத்தினால் அதற்காக ஒரு பெரிய திட்டத்தை பெரியார் அவர்கள் போராட்ட திட்டத்தை அறிவித்தார்கள். ஏறத்தாழ இந்த போராட்டம் 240 நாள்கள் நடைபெற்றுள்ளன. அதாவது இந்த போராட்டத்திற்கு பெரியார் கூறிய காரணங்கள் திராவிடர் கழக மத்திய நிர்வாக குழு கூட்டத்தில் 18/57 பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். கழக கொள்கை நிறைவேற்றத்திற்காக இவ்வாண்டு ஆண்டு வேலை திட்டமாக பெரியார் அவர்கள் பிறந்த நாள் விழாவில் வெளியிடப்பட்டது போலவும் மற்றும் பல மாநாடுகளில் நிறைவேற்றி இருப்பது போலவும் 4/11/56 நிர்வாக கமிட்டி கூட்டத்தில் தீர்மானித்திருப்பது போலவும் சாதி ஒழிப்பு காரிய பிரச்சார திட்டமாக நாட்டில் உள்ள பொது உணவு விடுதி, பொது சிற்றுண்டி விடுதிகள் ஆகியவைகளில் வைத்திருக்கும் விளம்பர பலகைகளில் சாதி உயர்வுக்காகவும் சாதி விளம்பரத்திற்காகவும் என்று பிராமணால் ஓட்டல் என்று எழுதப்பட்டிருப்பதை எடுத்து விடும்படி சமாதான முறையில் ஓட்டல்காரர்களை நம் கழக தோழர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், எடுக்க மறுத்தால் சமாதான முறையில் கழக தோழர்கள் அதை அழித்துவிட வேண்டும் என்றும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. அந்தபடி அழிப்பதில் உணவு விடுதிக்காரர்கள் தடுப்பார்களே ஆனால் அல்லது அதிகாரிகளை கொண்டு தடுக்க செய்வார்களே ஆனால் அதை எதிர்க்காமல் விட்டுவிட்டு அந்த உணவு சாலைக்கு திராவிட பொதுமக்கள் சென்று உணவு சிற்றுண்டி அருந்தக்கூடாது என்று செல்லுகின்றவர்களை சமாதான முறையில் உணவு சாலைக்கு வெளியில் இருந்து
அமைதியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. இதற்காக அரசாங்கத்தார்கள் கைது செய்வார்கள், எந்த விதமான எதிர்ப்பும் மறுப்பும் இல்லாமல் கைதியாகி உணர்பட வேண்டும் என்று கமிட்டி தீர்மானிக்கிறது. இதுதான் பெரியார் அவர்கள் நிறைவேற்றிய 18/4/57 நிறைவேற்றிய தீர்மானங்கள். தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 2000 இடங்களில் பிராமணர் ஓட்டல் என்ற பெயர் இருந்தது. அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா அந்தந்த பகுதி திராவிடர் கழக தோழர்கள் அந்த ஓட்டல் உரிமையாளர்களிடம் சென்று விண்ணப்பம் கொடுத்து, அந்த பிராமணர் என்பது எங்களை இழிவுபடுத்துகிறது, நீங்கள் அதை எடுத்து அழித்து விட வேண்டும், எடுத்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஒரு சில இடங்களில் அதற்கு செவிசாய்த்து ஒரு சில ஓட்டல் உரிமையாளர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆனால் சில பேர் மாற்ற மறுத்த இடங்களில் எல்லாம் 5/5/1957 முதல் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் ஓட்டல் முன் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ அந்த போராட்டம் டிசம்பர் 30 வரைக்கும் 240 நாள்கள் சென்னையில தான் நீண்ட நாள் திருவல்லிக்கேணி முதலுக்கே போட்டல்ல. மற்ற இடங்கள் எல்லாம் சில நாள்களையே ஓட்டல் உரிமையாளர்கள் தங்களுடைய உணவகத்தில் இருந்த பலகையை மாற்றிவிட்டார்கள். திருவாரூர், காஞ்சிபுரம் பகுதிகள் எல்லாம் ஒரே வாரத்தில் மாற்றிவிட்டார்கள். சேலத்தில் இருந்த ஓட்டல் முதலாளிகள் சங்கத்தினர் நாங்களே மாற்றி விடுகிறோம் என்று மாற்றிவிட்டார்கள். இப்படி பல பேர் செய்து விட்டார்கள். ஆனால் சென்னையில் இருந்த முரளிக்கே ஓட்டல் உறுதியாளர் மட்டும் நான் மாற்ற முடியாது, அது என்னுடைய உரிமை, அரசாங்கம் எனக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது, இந்த பேரு சாதி பேரில் பிராமணால் வைத்துக் கொள்ளலாம் என்ற உரிமை இருக்கிறது என்று பிடிவாதம் செய்தார். அதனால சென்னை திருவல்லிக்கேணியில் மட்டும் நீண்ட 240 நாள் அந்த போராட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ 1021 பேர் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 பேர் வேணும். அதாவது நிறைய கூட்டமாக வேண்டாம், சாலையில் அடைச்சலாக இருக்கும் என்பதால் ஒரு நாளைக்கு 3 பேர் வேணும் போயிட்டு ஹோட்டல் முன்னாடி ஒரு பக்கமா நின்று ஹோட்டல்ல போறதுல இது போல பிராமணால் ஹோட்டல் போட்டிருக்கிறாங்க, அவங்க இழிவுபடுத்துறாங்க, இந்த ஹோட்டல்ல நீங்க போய் சாப்பிடாதீங்க, பாப்போம் பிராமணால் ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி போறவங்களுக்கு சொல்றது. அது போல அன்றாடம் 3 பேர் வேணும். அப்படி சொல்றவங்களை இந்த அரசு கைது செய்தது. காமராஜர் தான் முதலமைச்சர். பெரியார் காமராஜரை ஆதரித்த தேர்தலில் இருந்த போதிலும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று கூறி காவல்துறை அன்றாடம் போராட வருபவர்களை கைது செய்தார்கள். 3 வாரம் 5 வாரம் என்று சிறை தண்டனை கொடுத்தார்கள். ஒரு 50 ரூபாய் அபராதம் சிலருக்கு, அப்புறம் 100 ரூபாய் அபராதம், 150 ரூபாய் அபராதம், இதையெல்லாம் கட்ட தவறினால் 3 வாரம் சிறை, 5 வாரம் சிறை தண்டனை, இப்படி என்று இருந்தார்கள். யாரும் அபராதமே கட்டல. பெரியார் ஈவர மணியம்மை அவர்கள் கூட இந்த போராட்டத்தில் 2வது நாளிலேயே கலந்து கொண்டார்கள். அவர்களும் கைதாகி சிறைக்கு சென்றார்கள். 21 நாள் சிறையில் இருந்தார்கள். பல பேர் புத்தூசி குருசாமி இப்படி உள்ளிட்ட முதன்மையானவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார்கள். இந்த ஓட்டல் முதலாளிகள் ஆட்களை அடியாட்களை வைத்து இவர்களை ஏளனமாக பேசுவது, கிண்டல் செய்வது, கோபம் வருகிற மாதிரி இவர்களை பேசுவது, இப்படி எல்லாம் செய்தார்கள். அதையெல்லாம் பொறுமையாக பொறுத்து கொண்டு இந்த தோழர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டார்கள். அதில் தொடர்ந்து போராடி உள்ள போராட்டத்தை, பெரியார் ஆரம்பித்த போராட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்த செய்தியை இந்த நூலிலே இவர்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். விடுதலை ஏற்றில் அன்றாடம் யார் யார் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள், என்ன நடந்தது, என்ன தண்டனை கொடுத்தார்கள், எத்தனை நாள் சிறையில் இருந்தார்கள் என்கிற பட்டியல் எல்லாம் அன்றாடம் அது நாள் எழுதுகிறது. எனவே அன்றாடம் வந்து கொண்டிருந்த செய்தியை இவர்கள் எடுத்து இந்த நூலிலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். சிறை கட்ட அபராதம் கட்ட மறுத்து சிறை சென்றவர்களுக்கு அதன் பிறகு பாராட்டு கூட்டமும் சென்னையிலே நடைபெற்றிருக்கிறது. இது அதே நேரத்தில் இதை பரவலாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கும்பகோணத்திலிருந்து
நீடாமங்கலம் ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் ஒரு பிரச்சார படை சென்னை நோக்கி புறப்பட்டது. 1938 ராஜாஜி இந்தியை திணித்த போது அப்போது தமிழர் பெரும்படை என்கிற படை திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி 42 நாள்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார்கள். அதாவது கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று பகலெல்லாம் ஊர்களில் முழக்கம், இரவு அன்றாடம் ஒரு ஊரிலே பொதுக்கூட்டம். அப்படி அந்த படை 1938 செப்டம்பர் 11 அன்று, ஆகஸ்ட் 1 அன்று தொடங்கியது. செப்டம்பர் 11 அன்று 42வது நாள் சென்னையில் வந்தது. வரவேற்புக்காக சென்னை கடற்கரையில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். மறைமலைகள் தலைமை, பெரியார் சிறப்புரை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்பு. அந்த கூட்டத்தில் தான் இந்தியாவில் இருப்பதால் தானே இந்தியை திணிக்கிறீர்கள், இனிமே இந்தியா வேண்டாம், நீங்களும் வேண்டாம், தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் விடப்பட்டது. அப்படி முதல் பிரச்சார படை அது. இரண்டாவது குலக்கல்வி திட்டம். ராஜாஜி அவர்கள் 1952 முதலமைச்சரானவர் 1953 முதல் ஒரு நேர பள்ளியை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அரை நாள் பிள்ளைகள் பாடசாலைகள் பாடம் பயில வேண்டும், மீத மறுநாள் தங்களுடைய பெற்றோர் தொழிலை செய்ய வேண்டும் என்ற முறையை, அதுக்கு அவர் வைத்த பெயரு நியூ எஜுகேஷன் பாலிசி தான், புதிய கல்விக் கொள்கை. ஆனால் நாம தான் அது அரை நாள் பெற்றோர் தொழில் என்று சொல்லவே அதற்கு குலக்கல்வி என்ற பெயரை நம்முடைய இயக்கம் தான் கொடுத்தது. அப்படி ஓராண்டு காலம் அதற்கு போராட்டம். அப்போதும் நீடாமங்கலம் ஆறுமுகம் தலைமையில் தஞ்சையிலிருந்து ஒரு பெரிய பிரச்சார படை சென்னை நோக்கி புறப்பட்டு வந்தது. அந்த படை சென்னை வருவது நெருங்குவதற்கு முன் பெரியார் சொன்னார், கையில பெட்ரோல் பின்னும் தீப்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கெங்கெல்லாம் அகராகாரம் இருக்கிறது என்று பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற வரை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் சொன்ன பிறகு செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார். அந்த படை சென்னை வந்து சேருவதற்குள் ராஜாஜி எனக்கு உடம்பு சரியில்லை என்று முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி சென்று விட்டார். அதன் பிறகுதான் காமராஜர் முதலமைச்சராகி அந்த குலக்கல்வி திட்டத்தை எடுத்து விட்டார். அதே போல இப்போ மூன்றாவது பிரச்சார படை, இது வந்து கொள்கை பரவ வேண்டும் மக்களிடையே என்பதற்காக தான் இந்த பிரச்சார படையை திராவிடர் கழகத்தினர் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த படை வந்து கும்பகோணத்திலிருந்து 1957 ஆகஸ்ட் 1ஆம் தேதி புறப்பட்டது. இந்த படையில் 23 பேர் இருந்தார்கள். வழிநெடுக பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து இந்த படை 1/8/1957 சென்னையில் நடந்தது. அதாவது 23/4/57 இந்த பிரச்சார படை கும்பகோணத்தில் தொடங்கி 1/8/57 வரை சென்னையில் என்று கணக்கு போட்டு பார்த்தால் 101 நாள் இந்த பிரச்சார படை பயணம் மேற்கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 1 தான் சென்னை வந்து சேர்ந்தார்கள். இந்த படைக்கு வழிநெடுக என்னன்னா, அந்த பார்ப்பன பிராமணால் கபியா என்பதை நீக்க வேண்டும், பார்ப்பனர் ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க அப்படின்னு மக்களிடையே ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அதே போல வடார்காடு மாவட்டத்திலிருந்து ஒரு பிரச்சார படை புறப்பட்டது. அது 18/8/57 திருப்பத்தூரில் தொடங்கி 7/9/57 சென்னை வெள்ளிவாக்கத்தில் வந்து முடிவுற்றது. 20 நாள். மற்ற கோவையில் எல்லாம் இதே போல பிரச்சார படை புறப்பட்டது. ஆனால் அந்த மாவட்டத்திற்குள்ளே அது நின்று விட்டது. அது போல தென்னார்காடு பல மாவட்டங்களில் மாவட்ட அளவில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள். என்ன இதுல அடிப்படை என்னன்னா, பிராமணன் இந்த சத்திரியன் சாதி என்பது 2 தான், மற்றதெல்லாம் உற்சாதி தான் அப்படின்றத பெரியார் வந்து விளக்கமாக விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிராமணன் என்பது சாதி உயர்வை காட்டுவதற்காக இருக்கிறது. ஆகவே அந்த ஹோட்டல்ல மட்டும் அதே பாப்பான் நட்டனா கூட அது ராமகிருஷ்ணா லஞ்சம், மைசூர் கேப்பு அப்படி எல்லாம் பேர் இருந்தா அந்த ஹோட்டல் எல்லாம் பண்ண தேவையில்லை. எங்கெல்லாம் வந்து அந்த பிராமணால்னு போட்டிருக்கிறானோ அந்த ஹோட்டல்ல மட்டும் நடத்தினா போதும், அவங்க மாத்திர வரைக்கும் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை பெரியார் அவர்கள் நடத்தினார்கள். இதே நேரத்தில்
அந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது மேலும் வலிமையாகி இந்த வட வட சொல்லால் மந்திரம் ஓதுகிற கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது என்று கூட பெரியார் அவர்கள் தீர்மானம் இயற்றி இருக்கிறார்கள். இப்போது சில பேர் நாங்க தான் தமிழுக்கு செய்யறோம்னு சொல்றாங்க. அதாவது நாங்க சொல்லிதான் தமிழ்ல நடக்குது இல்லைன்னா இருக்கு. ஆனா பெரியார் அவர்கள் 1957 1857 திருச்சி மத்திய குழுவிலே கூட்டி இருக்கிற கூட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மக்களுக்காக பொது பிரார்த்தனைக்கு என்று இருக்கும் அறநிலை பாதுகாப்பு இலாக்காவுக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட கோயில்களில் பார்ப்பனர்கள் பூஜை செய்யும் கோவில்களிலும் வடமொழியில் பூஜை மந்திரம் நடத்தப்படும் கோவில்களிலும் திராவிட பக்தர்கள் சென்று வணக்கம் செய்வது தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் இழிவான காரியம் என்றும் சாதியை பாதுகாப்பதற்கு ஆதாரமான காரியம் என்றும் இக்கூட்டம் கருதுவதால் திராவிட பக்தர்கள் யாவரும் அப்பேற்பட்ட கோவில்களுக்கு செல்லக்கூடாது என்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. இந்த உணர்ச்சியை பொருட்படுத்தாமல் கோவிலுக்கு செல்லுகின்ற திராவிட பக்தர்களை அப்படிப்பட்ட கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அமைதியான முறையில் கோவிலுக்கு வெளியில் இருந்தபடியே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் இக்கமிட்டி தீர்மானிக்கிறது. அதான் இது திருச்சியில திராவிடர் கழக மத்திய குழு 18/4/1957 இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இந்த சாதி ஒழிப்புக்கான ஒரு போராட்டமாக நடைபெற்று வந்தது. அதுல அப்போது இந்த போராட்டம் நடைபெற்ற போது ஜீவா அவர்கள் எல்லாம், கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவா போன்றவர்கள் எல்லாம் கிண்டல் செய்து கூட்டங்களில் பேசியது எல்லாம் எடுத்து இந்த நூலில் பதிவிட்டிருக்கிறார்கள். பெரியாருக்கு மிகப்பெரிய கோபம், ஆத்திரம் பீறிட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் நேருவை குறித்து பெரியார் அவர்கள் நேருவோ அவங்க பாட்டனோ யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பாஸ்போர்ட் லைசன்ஸ் பர்மிட் வாங்கி கொண்டுதான் வர வேண்டும் என்று பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதாவது பெரியார் அவர்கள் இதற்கு அடுத்து 1957 இந்த போராட்டத்துக்கு பிறகு சாதி ஒழிப்புக்காக சாதியை பாதுகாக்கின்ற அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 25, 26, 392 ஆகியவற்றை எரிக்க சொன்னார். 10,000 பேர் எரித்தார்கள், 3000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது நேரு தமிழ்நாட்டிற்கு வந்தார். அரசியல் சட்டம் எரிப்பவர்கள் காட்டு மிராண்டிகள், இந்த அரசியல் சட்டத்தை எரிப்பவர்கள் இங்கே இருக்க தேவையில்லை, அவங்க வேணா வெளிநாட்டுக்கு போட்டோம் அப்படின்லாம் நேரு பேசினார். அப்பொழுது பெரியார் அவர்கள் பேசியது, எனது போராட்டத்தை காட்டு மிராண்டித்தனம் என்று சொன்னதிலிருந்து எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இதை தொடர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. இனிமேல் சாதியை ஒழிக்கிறோம் என்று சொன்னால் கூட இது சொந்த விஷயம். தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஆரம்பிக்க வேண்டும். நேருவோ அவன் பாட்டனோ வந்தால் கூட பர்மிட் வாங்கி கொண்டுதான் நமது தமிழ்நாட்டில் நுழைய வேண்டும். சாதி ஒழிப்பதையே எனது திட்டங்களில் முதலில் வைத்தேன், நாடு பிரிவினை 2வதாக வைத்தேன். ஆனால் இப்போது நாடு கிடைத்தால் சாதியை ஒரு வழியில் ஒழித்து விடலாம் என்று நிச்சயம் செய்து கொண்டேன். சாதி வேண்டும் என்பவனை வெளியே என்றால் போகிறான் என்று தோன்றுகிறது. சில பெரியவர்கள் ஒத்துழைப்பதாக என்னிடம் சொன்னார்கள். அடுத்த காரியம் நாடு பிரிய வேண்டும் என்று ஆரம்பிக்க வேண்டும். சாதி ஒழிப்பு சங்கதி சப்பையாக்கி விட்டது. ஆகவே அடுத்தது இந்திய யூனியன் படத்திற்கு நெருப்பு வைக்க வேண்டும். இதை தடுக்க இந்த சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்தினாலும் சரி, வேறு சட்டம் செய்தாலும் சரி, எதற்கு ஒரு நாடு வேறு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? சேர்ந்திருக்க பிடிக்காத எங்களை ஏன் இந்திய யூனியனில் பிடித்து வைத்திருக்கிறாய்? எங்கள் நாடு எங்களுக்கே என்றால் இது என்ன பெரிய குற்றமாகிவிடும். விடுதலை 1/12 1957 இந்த நூலில் முதல் பகுதியிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பெரியாரை பொறுத்தவரை அவருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு என்பது கூட சாதி ஒழிப்புக்காக தான். இந்தியாவில் ஒன்றாக இருக்கின்ற வரை சாதியை ஒழிக்க முடியாது.
இந்த அரசமைப்பு சட்டம் மதத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. 25, 26 இன்றைக்கு 26வது விதியை பயன்படுத்திதான் இந்துக்களில் ஒரு சிறு பிரிவாக இருப்பவர்கள் கோயில்களை பராமரிக்கலாம் என்று இருக்கிறது. அதை வைத்துதான் சுப்பிரமணியன் சாமி வழக்கு கொடுத்து சிதம்பரம் பிள்ளை தீட்சிதர்கள் கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவேதான் பெரியார் இதையெல்லாம் எதிர்த்தார்கள். சில பேர் பெரியார் மீது வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தை பெரியார் எதிர்த்தார் என்றெல்லாம் ஒரு பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் பகையை முரண்பட செய்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆந்திரா பிரிவினை மசோதாவின் மீது 2/9/1953 மாநிலங்களவையில் பேசும்போது சொன்னார், இந்த அரசியல் சட்டத்தை நான் தான் எழுதினேன் என்று என்னுடைய நண்பர்கள் இங்கே கூறுகிறார்கள். ஆம், நான் தான் எழுதினேன். ஆனால் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் பலவற்றை எழுத நிர்பந்திக்கப்பட்டேன். இந்த சட்டத்தை யாராவது எரிக்க முன் வந்தால் நான் முதல் ஆளாக நின்று எரிப்பேன் என்று முழங்கினார். மீண்டும் ஒரு முறை 1955 ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மீது அம்பேத்கர் அவர்கள் பேசும்போது அப்போது ஒரு பஞ்சாப் உறுப்பினர் கேட்டார், ஒரு முறை நீங்கள் அரசியல் சட்டத்தை எரிப்பதாக கூறினீர்கள் என்று. அப்போது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், அன்றைக்கு எனக்கு பேச நேரம் கொடுக்கவில்லை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஆமாம், நான் சொன்னது உண்மை. நாங்கள் தேவர்கள் குடியிருப்பதற்காக ஆலயத்தை கட்டினோம். ஆனால் இங்கு சாத்தான்களும் போல பேய்களும் பிசாசுகளும் குடியிருக்கின்றன என்று கூறினார். அப்போது குறிப்பிட்ட அந்த உறுப்பினர், ஏன் அவற்றை உங்களால் விரட்ட முடியாதா என்று கேட்டார்கள். முடியாது, நீங்கள் வரலாற்றை படிக்க வேண்டும். தேவ அசுர போராட்டங்களில் என்றைக்காவது அசுரர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறு இருக்கிறதா என்று 1955 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே அப்போதே அப்படி பேசி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்போது அந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்தால் இவர்கள் செய்கிற அட்டகாசத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் அவர் எவ்வளவு கோபப்பட்டிருப்பார், எவ்வளவு எரிச்சல் பெற்றிருப்பார் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பெரியாருடைய தமிழ்நாடு தமிழருக்கு என்பது சாதி ஒழிப்புக்காக தான் பெரியார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதை மீண்டும் மீண்டும் கடைசி கூட்டம் வரை பெரியார் அவர்கள் வற்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள். இங்கு இந்த ஆதிக்கம் இருக்கிற வரை இங்கு சாதி ஒழியாது. சட்டப்படி சாதி இங்கு நடைமுறையில் இருக்கிறது. ஆகவேதான் நான் தமிழ்நாடு கேட்கிறேன் என்பதை பெரியார் கண்டித்திருக்கிறார். இந்த நூலில் 256 சுடுகாட்டில் பிராமணன் சூத்திரன் தனி சுடுகாடு இருந்ததை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பார்ப்பனர்கள் இருக்கிற எல்லா ஊர்களிலும் பார்ப்பனர்களுக்கு தனி சுடுகாடும், பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்களுக்கு தனி சுடுகாடும், ஒடுக்கப்பட்ட பட்டியல் வகுப்பினருக்கு தனி சுடுகாடும் இருப்பது நீண்ட காலமாக இருக்கிறது. ராஜராஜ சோழன் காலத்திலே அது இருந்ததாக சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் சரித்திரத்திலே எழுதியிருக்கிறார். அதாவது பட்டியல் மக்களுக்காக தனி சேரி மட்டுமல்ல, தனி சுடுகாட்டுக்கும் இடம் அளந்து கொடுத்து இருப்பதை கல்வெட்டு சான்ற ஆதாரங்களோடு அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இங்கு 1000 ஆண்டு காலமாக தனி சுடுகாடு, தனி சேரி மட்டுமல்ல, சேரி என்றால் சேர்ந்து வாழ்கிற இடம் தான். ஆனா அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்துல எல்லாம் பார்ப்பன சேரி, படச்சேரி, அப்புறம் இடைச்சேரி எல்லாம் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் சேரி என்றால் அது பட்டியல் மக்கள் வாழ்கிற இடம் என்ற தன்மையில் எல்லோரும் அதை அப்படி மாற்றி வைத்து விட்டார்கள். ஆகவே அந்த எல்லா அரசர்களும், இந்து அரசர்கள் மனு நீதிபடி ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் ஊருக்கு வெளியே புறக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இப்போது இருக்கின்ற திமுக அரசு என்பது பொது சுடுகாடுக்கும் ஊருக்குமான பொது சுடுகாடு ஒன்றாக அமைத்தால் அந்த கிராம பஞ்சாயத்துக்கு 10 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்குகிறோம் என்றெல்லாம் கூட இப்போது மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது ஒரு ஓர்மை வர வேண்டும் என்று. ஆனாலும் கிராமத்தில், அதாவது இந்த சாதி 1000 ஆண்டு காலமாக ஊற வைக்கப்பட்டது. அரசர்கள் ஆட்சியின் மூலம் திட்டமிட்டு இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. காலங்காலமாக பரம்பரை. அதனால்தான் இதை யாரும் இது ஐதீகம் என்று இப்பொழுது அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். கோயில்ல நாம உள்ள நுழைந்தா அதற்கும் இது ஐதீகம், நீங்க வரக்கூடாது, நீங்க இந்த மண்டபம் தான் நிற்கணும்
பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தான் 1924 கோயிலுடைய போராட்டங்களை நடத்தியது. 1929 கொட்டூசி குருசாமி ஈரோட்டில் ஈஸ்வரர் கோயிலுக்குள் 4 ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு சென்றார். அந்த வழக்கு ஓராண்டு காலம் நடைபெற்றது. அப்ப வழக்கின் முடிவில் இந்த சைவ ஆகமங்கள் தெரிந்தவர்களை அழைத்தார்கள் நீதிமன்றத்தில். ஆகமத்தை பதித்து காட்ட பட்டியல் மக்கள் கோயிலுக்குள் செல்ல கூடாதா என்று கேட்டபோது அவர் ஒரு சைவ ஆகமத்தை படித்து காட்டி இவர்கள் உள்ளே செல்லக்கூடாது, கோபுரத்திற்கு 100 அடி தொலைவில் இருந்து கோபுர கலசத்தை பார்த்தாலே மூலவரை பார்த்ததுக்கு சமம், இவர்கள் அந்த கோபுரத்திற்குள்ளே சென்றது குற்றம்தான் என்று கூறினார். அதனால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு மேற்கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஏற்கனவே இவர்கள் சிறை தண்டனை அனுபவித்திருக்க காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று நீதிபதி அவர்கள் கூறினார்கள். இப்படி எதை எடுத்தாலும் அந்த ஆபம் என்கிற ஒரு கூட்டாளி என்பது நம்மை இழிவு செய்வதற்காக, இந்த ஜாதியை நிலைநிறுத்துவதற்காக, பார்ப்பனர்கள் தங்களுடைய உயர்வுக்காக வைத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த சாதியாக. பெரியாருடைய இயக்கம் என்பது காலம் முழுக்க சாதி ஒழிப்புக்காகவே தொடர்ந்து போராடி கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நூல்ல இன்னொரு செய்தியையும் பெரியார் அவர்கள், இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிகமான ஊதியம், மாநில அரசு ஊழியர்களுக்கு குறைவான ஊதியம் கொடுக்கப்படுகிறது, அது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றி அதற்காக மத்திய அரசு அலுவலகம் மறியல் செய்திருப்பதை 10/237 பதிவு செய்திருக்கிறார்கள். பட்டியல் குல மக்களுக்கு போதுமான அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த நோட்டில் அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். சாதி மாற முடியாதது, ஏழை பணக்காரன் மாற முடியும். 10/264. அதாவது ஒருத்தன் எந்த சாதியில பிறக்கிறானோ அந்த சாதியில தான் சாகர வரைக்கும் இருக்க முடியும். மதம் மாறலாம், இந்துவாக இருப்பவர்கள் கிறிஸ்தவராக மாறலாம், இஸ்லாமியராக மாறலாம், யார் வேணாலும் எந்த மதம் வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் சாதி மாற முடியாது. ஒரு வன்னியர் முதலியாராகவோ, ஒரு நாயுடுவாகவோ, ஒரு நாயுடு செட்டியாராகவோ, தாழ்த்தப்பட்ட அப்படி எல்லாம் யாருமே எந்த சாதியில் பிறகு அப்படி திட்டமிட்டு ஏற்பாடு செய்து விட்டார்கள். சாதி என்பது பிறப்பினால் ஆனது என்பது அதைதான் பெரியார் அவர்கள் இந்த நூலிலே அவருடைய கட்டுரையிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். சாதி மாற முடியாதது, ஏழை பணக்காரர் மாற முடியும். பொது உடைமை கட்சிக்காரர்களுக்கு பதிலளிக்கும் தன்மையில் இந்த கட்டுரை இருக்கிறது. அதுல அதாவது பணக்காரன் ஏதாவது ஒரு காரணத்தால் திவால் ஆயிட்டு ஏழையா கூட மாறலாம், ஏழையாகிற பணக்காரனாக உயரப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். ஆனால் சாதி என்பது என்றைக்கும் மாற முடியாத நிலை இருப்பதை இதில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஜாதி பெயரை சொல்லி ஓட்டு கேட்ட அப்போது 1957 இந்த போராட்டம் நடைபெற்றது. திமுக முதலாக தேர்தல்ல நின்ற நேரம் அது. அதனால திமுகவும் சாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னு பெரியார் கண்டிச்சு எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை எடுத்து இதுல வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப பிஜேபியினுடைய அந்த தாக்கு, அதுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்க திமுக இன்றைக்கு நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இந்த வாக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே சாதியை வைத்துக் கொண்டு அதுல கொட்டூசி குருசாமி நிறைய எழுதுவாரு, அண்ணாதுரை முதலியார்னு எழுதிப்பாரு, எல்லாரும் நாமினேஷன்ல முதலியார்னு எழுதிட்டாரு. எலெக்ஷன் ரிசல்ட்ல அண்ணாதுரை முதலியார்னு வந்தது 57. இன்றைக்கும் நீங்க இணையத்துல இருக்கு. 1957 தேர்தல் பிரிவுகள்ல போய் தேர்தல் கமிஷன்ல இணையத்துல தேடினீங்கன்னா அதுல கிடைக்கும். அப்ப கொட்டூசி குருசாமி கடுமையா கண்டிச்சு விடுதலை இயக்கத்தில் அவர் ஆசிரியராக இருந்தார், நிறைய எழுதி கொண்டிருந்தார். முடிசூடா மன்னர்கள் எல்லாம் பிடிசாம்பல் ஆகினர். அதான் அரசர்கள் எல்லாம் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தால் எப்படியெல்லாம் அவர்கள் ஆட்சி எல்லாம் ஒழிந்தது என்பது எல்லாம் இந்த நூலிலே, இந்த கட்டுரையிலே குறித்து காட்டிருக்கிறார்கள். அப்புறம் மேயா அவர்கள் இந்தியாவுக்கு இந்து மதத்தை பற்றி எழுதியது. மேயா இந்திய இந்தியன் மதர் எழுதினாங்க. ஆங்கிலத்தில், தமிழ்ல இந்திய மாதான்னு சொல்லிருக்கு. அதுல இங்க இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற அந்த குழந்தை திருமணம் இது போல பல சடங்குகளை இங்க இருக்கிற மோசமான நிலைமையை
அவர் அப்படியே எழுதியிருப்பார். அப்புறம் நிக்கோலாஸ், அவர் வந்து வர்த்திக்தான் இந்தியாவில் இருக்கிறத பத்தி எல்லாம் கண்டிச்சு எழுதியிருக்காரு. அப்புறம் அபாய் டுபே, அவர் வந்து இந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் செரிமனிஸ், அத இந்த நூலை அடிப்படையா வைத்துதான் அண்ணா அவர்களே ஆரிய மாயை நூலை எழுதியிருப்பார். இந்த அபாய் டுபே நூலை தான் அதுல ஆரிய மாயில அதிகமா அறிஞர் அண்ணா அவர்கள் பயிர்வார்கள். இப்படி வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வளவுதான் வந்து தாடி சுற்றினாலும் இங்கு இருப்பவர்களுக்கு ஏறவில்லை என்பதை பெரியார் அவர்கள் இந்த கட்டுரையில புத்தூசி குருசாமி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் பார்ப்பானும் கடவுளும், அது வந்து அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதாவது பார்ப்பானும் சாதியும், 4 வகை சாதிக்கு பார்ப்பானே காரணம், சூத்திரர் இருக்கும் பல பல சாதிகள் ஏற்பட்டதற்கும் அச்சாதிகளே காரணம். சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் பார்ப்பானுக்கு கிடையாது, பல சாதிகள் இருப்பதுதான் பார்ப்பானுக்கு வலிவு. 4 வகை சாதிக்கு வேற சாத்திரமே ஆதாரம். பிடிவாதமாக தன் இனத்தை தனியாக வைத்துக் கொள்ள பாடுபடுவனே பார்ப்பான். ஒரு காந்தி பூநூலை எடுத்தார், ஒரு ஒனோபோஜி பூநூலை அகற்றினார். நூல் அணிவதில் உண்மை இல்லை என்பதை உணர்ந்து அவ்வாறு செய்தார்கள். பார்ப்பனர் பிறரை அடக்கும் ஒழுக்கவும் கையாளும் முறைகள் ஆவன அப்படின்னு சொல்லி இதுல நிறைய கொடுத்திருக்கிறாங்க. மதத்தின் பெயரில் பாமர மக்களிடையே தங்களுக்கு ஒரு தனி உயர் மதிப்பு ஏற்படுத்திக் கொள்வது. கடவுளை தொடுப்பவன் பார்ப்பான், கடவுளுக்கு சோறு சமைப்பவன், கடவுள் பக்கத்தில் உட்கார்பவன், கடவுளுக்கு வேட்டி செயலை கட்டுபவன், கடவுளுக்கு கல்யாணம் செய்பவன், கடவுளை படுக்க வைத்து உறங்க வைப்பவன், கடவுளுக்கு உயிர் குண்டு பண்ணுவான். அதாவது நம்ம சிலை எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா அவன் வந்து கட்சியில நான் தான் அந்த சிலைக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் இது பண்றாங்க. இப்ப இந்த குடமுழுக்கெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து என்னன்னா நம்முடைய கீழ் ஜாதி சூத்திர ஜாதிக்காரங்க பழுது பார்க்குற வேலையெல்லாம் செய்யறாங்க. அந்த தீர்க்கெல்லாம் கழிக்கணும்னா பாப்பாவை கூப்பிட்டு அந்த குடமுழுக்கெல்லாம் அடிக்கடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை பற்றி எல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒன்றும் அறியாத மக்கள் அவனையே கடவுளாக கொள்கின்றனர். அரசர்களை தங்கள் வசமாக்கி தங்கள் சொல்படி ஆட்சி நடத்துதல் இந்தியாவிலும் இதே சுதந்திரத்திற்கு பின்னும் நடந்து வருகிறது. திராவிடர் கழகத்தில் பிரச்சாரத்தால் காமராசர் சென்னை ஆட்சியில் இருந்து வருகிறார். அவரை ஒழிக்க விபீஷணர்கள் கன்னியக்குடி அண்ணாதுரையும் வெங்கடகிருஷ்ண ரெட்டியாரும் தயாராகிவிட்டார்கள். சூத்திரர்களில் சிறந்த அறிவுடையவர்களை தன்மான உணர்ச்சி உள்ளவர்களை பார்ப்பனர்கள் அடியோடு ஒழிப்பர். தாயுமானவர் ராமலிங்க அடிகளை பற்றி எந்த பார்ப்பானும் பேச மாட்டார். சமீப காலத்தில் திருவிக்கா, சுப்பிரமணிய பிள்ளை, மறைமலடிகள், கடைசி இவங்களெல்லாம் பார்ப்பவர்கள் எப்போதும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் என்று இதில் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பார்ப்பனர்கள் எப்படி தங்களுக்கு எதிரிகளை பிளந்து ஒரு பிரிவை கொண்டு மற்றொரு பிரிவை ஒழிப்பது உள்ளிட்ட செயல்களை பார்ப்பனர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நூலிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி இந்த கோயில் ஒரு தொகுதியில இவ்வளவு முதல் தொகுதியில எல்லா செய்திகளையும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். 2வது தொகுதியில என்னன்னா இந்த விடுதலை ஏற்ற அன்றாட என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ராசாசியினுடைய ஆத்திரம், போராளிகளை வசப்பாடுதல், அந்த ஓட்டல் உரிமையாளர்கள், திமுகவில் பார்ப்பனர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்பதை அப்போது இது பண்ணியிருக்கிறார்கள். மணியம்மை குருசாமிக்கு 22 நாள் சிறு தண்டனை விதிக்கப்பட்டதை இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கம்மாள் உறுதி முகூர மறுப்பு. இந்த அங்கம்மாள் என்கிற ஒரு பெண், திராவிடர் கழகத்து பெண், அங்க வந்து நீதிமன்றத்தில் இருந்த போது மறியல் செய்து அந்த நீதிபதி கேட்கிறார், இனிமேல் இருப்பால் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் உறுதிமொழி கூறினால் உங்களை விடுதலை செய்கிறேன் என்று. அப்போது அந்த பெண் கூறினார், இல்லை, எங்களுக்கு தலைவர் பெரியார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன், நான் உறுதிமொழி எல்லாம் கூற முடியாது, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பெண் அங்கம்மாள் என்பவர் கூறியிருக்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2வது தொகுதியிலே. அப்புறம் பக்கம் 177 சிறை மீண்டவர்களுக்கு பாராட்டு கூட்டம்.
இந்த 22 நாள் சிறையில இருந்து முதல் பேட்ச் வேலை மறியல் செய்துட்டு வெளியே வந்தவங்களுக்கெல்லாம் 31/5/1957 கடற்கரையில் ஒரு பாராட்டு கூட்டத்தை பெரிய அளவில் நடத்தினார்கள். அப்புறம் இதே நிலையில் தான் பார்ப்பானே வெளியேறு என்ற முழக்கத்தை அப்போது எழுப்பினார்கள். அதன் பிறகு சரி நாமளே ஏன் பாப்பா விடுதி வேணான்றோம், நாம ஒரு விடுதி நாமளே நம்ம ஆட்கள் பார்ப்பனர்கள் விடுதி உணவு விடுதியை நடத்த வேண்டும் என்று பெரியார் பேசியிருக்கிறார். அதை ஏற்று பெரியார் உணவு விடுதி என்று திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே பல ஊர்களில் பல பெயர்களில் பார்ப்பனர் எல்லாரும் உணவு விடுதிகளை ஹோட்டல்களை திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திருச்சியில் சாதி ஒழிப்பு மாநாடு 16/6/1957 பாரதிதாசன் தலைமையில் திருச்சியில் சாதி ஒழிப்புக்கு என்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். பெரியார் வந்து அங்கங்க கூட்டங்கள்ல பேர்லாம் நிறைய பேர்களை வைப்பாரு. அதுல தமிழரசன் கூட ஒரு பேரை வைத்திருக்கிறார். 1996 பதிவு செய்திருக்கிறது. அப்புறம் 2210 பக்கத்துல பார்ப்பனர் ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் உண்ண மாட்டோம் ஒரு பெரிய பட்டியலை தொடர்ச்சியா போட்டு வராங்க. ஒரு 10 நாள் 20 நாளைக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்ப்பனர் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்களோ அவங்க பேர் எல்லாம் போட்டு வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்துல சினிமாவுக்கு போகாதே என்று பெரியார் வந்து மக்களுக்கு வந்து அறிவுரை கூறியிருக்கிறார். அப்புறம் பாப்பான பிராமணன்னு சொல்லாத, அவனை வந்து பார்ப்பான் என்றே கூறுங்கள். ஏன்னா பிராமணன்னு சொன்னா நாமளே சூத்திரன் என்று ஒத்துக்கொள்வதாகும். ஆகவே அவனை பார்ப்பானே கூறுங்க. ஏன்னா சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்ப்பான் தான் இருக்கு. சிலப்பதிகாரத்தில் பார்ப்பன செய்தி இருக்கு. மாமுது பார்ப்பான் மறைவேறும் ஓதிட என்றெல்லாம் கண்ணகி கோவலன் திருமணத்துல வருது. திருக்குறளையும் பார்ப்பான் பிறப்பொழுக்கு கொன்றது. அவன் கெட்ட செஞ்சாலும் அவன் எவனா தான் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அது போல பார்ப்பான்றது வந்து இழிந்த சொல்லு கிடையாது. இடைக்காலத்தில் தான் அந்த பிராமணர்கள் இந்த பக்தி இலக்கியங்கள் வந்த பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழில இந்த அகரகாரம் என்ற சொல்லும் இந்த பிராமணன் என்கிற சொல்லும் வந்தது. அதுக்கு முன்பு வரை பார்ப்பான் என்ற சொல்லுதான் இருந்தது. இப்போ இந்த பார்ப்பான்களுக்கு ஆதரவா இருந்ததுனால காந்தியை பற்றி ரொம்ப கடுமையா பெரியார் அவர்கள் கூறியிருக்கிறது 3ஆம் தொகுதியில நிறைய காந்தியை பற்றி தான். காந்தியார் கப்ப சன்னியாசி 1928 34 வரைக்கும் பெரியார் காந்தியை கடுமையா எழுதியிருக்கிறாரு. அதை இதுல வெளியிட்டிருக்கிறார்கள். பார்ப்பானும் கடவுளும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல நிறைய செய்திகளை வருது அதை பற்றி. அப்புறம் பெரியார் என்னுடைய 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் கட்சிக்கே எழுதி வைத்து விட்டேன் 1934 மாசம் 50,000 ரூபாய் வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னோட நான் இறந்து போயிட்டாலும் என்னுடைய ஏற்கை இருக்கும், அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்புறம் சினிமாவால் ஏற்படுகிற கெடுதலை பற்றி பெரியார் பயங்கரமா கண்டிச்சு மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்திருக்கிறார். மீண்டும் பார்ப்பான் என்று அழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். சினிமாக்காரர்கள் கொள்ளை ஒழுக்கக்கேடு பற்றி பெரியார் வந்து எழுதியிருக்கிறார். தொகுதி 3ல மொத்தம் 286. அவர் எப்பவுமே சினிமா ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் பெரியார் நீண்ட காலமா அதை அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுகிற கேடுகளில் அது ஒரு முதன்மையான கேடு என்று பெரியார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு. முடிச்சிடணும் ஒரு 5 நிமிடம். சினிமாவின் பெயரால் கதை எழுதுகிறவன், வசனம் எழுதுகிறவன், சாயம் நடிக்கிறவன், பாடுகிறவன், யாருடைய பொருள்கள், யாரிடம் ஓட்டு பெற்றவர்கள், எதற்காக வசூலிப்பவர்கள் எல்லாம் கணக்கு காட்டுவார்கள். இவர்கள் தகுதிக்கு தேவைக்கு எந்த விதமான கணக்கு பார்த்து என்ன செலவுக்கு யாருக்கு கணக்கு. சினிமா முதலாளிகளாவது மக்களின் முட்டாள்தனத்தையும் மிருக காட்டுமிராண்டி உணர்ச்சியை முதலாக கொண்டு வசூலிக்கிறார்கள். 10 லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை அள்ளிவிட்டு பல கோடி கணக்கில் வசூல் செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள்.
என்பது அல்லாமல் வேறு ஏதாவது சினிமா முதலாளிகள் கொள்ளைக்கு நியாயமோ சமாதானமோ சொல்ல முடியுமா? அப்படி அல்லது மேற்கண்ட கூட்டத்தார் எல்லோரும் கொள்ளையடிக்க பணம் 191 குடி கூட்டி விபச்சாரம் சூதுவாது ஆகிய காரியங்களுக்கு பாழாகிறது அல்லாமல் வேறு பல நிரப்பு பயன்படுகிறது. இதில் ஈடுபடுவது ஆணோ பெண்ணோ செல்வனோ புலவனோ அறிஞனோ யாராலும் இந்த மேற்கண்ட கதிகளுக்கு ஆளாவாது அல்லாமல் கடுகளவு மனித தன்மைக்கோ நல்வாழ்வுக்கோ மக்களுக்கு நன்மை ஏற்படவோ பயன்படுகிறார்களோ என்பதை சிந்தித்தால் அத்தனை கேடும் நாசமும் தான் இருக்கும். இதை பார்ப்பவர்கள் மிருக உணர்ச்சி என்பது பரிகாரத்திற்காக பெரும்பாலான ஏழை மக்கள் எளிய மக்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நியாயமாக செலவு செய்ய வேண்டிய இன்றையமையா பணத்தை நாசமாக்குகிறார்கள். இதன் மூலம் ஆளும் பெண்ணும் வேலை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம் பெண் என்பதான 3 வயது முதல் 90 வயது வரை பெண்களும் அது போலவே உள்ள ஆண்கள் ஒழுக்கத்தில் கேடு கெட்ட கடையர்கள் கயவர்கள் காம தூர தொட்டர்கள் ஆகிய பொது ஒழுக்கம் நாணயம் நம்பிக்கை நன்றிகள் ஆகிய காதைகள் கீழ் மக்களாக தங்களை அறியாமலே ஆகிவிடுகிறார்கள். இந்த வகையான மனித சமுதாய ஒழுக்கத்திற்கு காந்தியும் காங்கிரசும் தேர்தலும் அரசியலும் காரணங்களாக இருந்தாலும் இந்த சினிமா வந்த பிறகு இந்த துறை பணம் திரட்டவும் கலைஞானத்திற்கு பொது நலத்திற்கு என்ற உழைப்பவர்களுக்கு ஒரு சாதனமாக கொல்லப்பட்ட பிறகு திடீர் வளர்ச்சிக்கு காரணமாகிவிட்டது. நீங்க சினிமாவை பற்றியும் ரொம்ப கடுமையாக பெரியார் வந்து பேசியிருக்கிறார். ஆகவே காந்தியை மிக கடுமையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதற்கு செய்ததுதான் என்ன என்பதை பற்றி எழுதியது எல்லாம் இந்த கட்டுரையிலே கொத்தோசி குருசாமி அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் 3வது பகுதியில். இப்படி இந்த சாதி ஒழிப்புக்கு அடிப்படையாக தான் பெரியாருடைய எல்லா போராட்டங்களும் அமைந்திருக்கிறது. பெரியாருடைய இறுதி சொற்பொழிவு தியாகராய நகரில் நடைபெற்ற போது கூட 19/12/1973 வர சாதி ஒழிய வேண்டும், இந்த 2000 மைலுக்கு அப்பாலுங்கிற நீ யார் ஆட்சி செய்யறதுக்கு என்ன இல்லை எங்களுக்கு அப்படின்லாம் நிறைய உன்னுடைய உணவு வேறு என்னுடைய உணவு வேறு உன்னுடைய உடை வேறு என்னுடைய உடை வேறு உன்னுடைய மொழி வேறு என்னுடைய மொழி வேறு இப்படி ஏராளமா பேசிக் கொண்டிருப்பார். பெரியாரை பொறுத்தவரை அவருக்கு இறுதி வரை தனித்தமிழ்நாடு தான் லட்சியமாக இருந்தது. திமுகவை ஏன் ஆதரிச்சாருன்னா ராஜாஜிக்கு பதில் காமராஜர் பரவாயில்ல, காமராஜர் போய் பக்தோச்சலம் வந்த பிறகு ஆட்சி மோசமாயிடுச்சு அதனால திமுக பரவாயில்ல அப்படின்னு தானே தவிர மற்றபடி அவர் திமுகவே நிலையாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் நினைத்ததில்லை. கடைசி இறுதி சொற்பொழிவோடு திமுகவை கண்டிச்சு கடுமையா பேசியிருக்கிறார். ஓட்டுக்காக இவர்கள் எதை கொடுக்க வேண்டுமானால் தயாராகி விட்டார்கள், இவர்களுக்கெல்லாம் மான உணர்ச்சி இல்லை, இது போல இந்த இழிவை போக்கிக் கொள்ளுகிறது இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. ஆகவே பெரியாரை பொறுத்தவரை சாதி ஒழிப்புக்கு தனித்தமிழ்நாடு கிடைத்தால் நான் சாதி ஒழிப்புக்கு சட்டம் செய்வேன், சொந்த ஜாதியில் திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க மாட்டேன்லாம் எழுதியிருக்கிறாரு. சொந்த உறவில் இரத்த உறவில் திருமணம் செய்து கொள்வதற்கு தண்டனை கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் செய்தால் கூட ஒரு 200-300 ஆண்டுகள் ஆகும் சாதி ஒழிப்பதற்கு. ஆக இந்த நாட்டில் ஒரு புரட்சி கலாச்சார புரட்சி ஏற்பட்டால் ஒழிய வேறு மாற்று வழி இல்லை என்பதுதான் பெரியாருடைய இயக்கத்துடைய அந்த பெரியார் வந்து முழுக்க பண்பாட்டு அண்ணல் அம்பேத்கர் எப்படியோ அது போல ஒரு பண்பாட்டு தளத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய அரசியல் வந்து இவருக்கு மாற்று அவர் என்பது இருந்தாலும் அவருக்கு வந்து தனியாக இந்த சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், பெண்ணடிமை ஒழிய வேண்டும், தமிழ்நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், இப்படி எண்ணற்ற செயல் திட்டங்களை பெரியார் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார் இறுதி வரை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலில் இருக்கின்ற செய்திகளை ஓரளவுக்கு உங்களுக்கு சுட்டி காட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்துள்ள 1 மணி நேரம் நிறைவடைந்து விட்டது. தோழர்கள் வந்து விருப்பப்பட்டவர்கள் கேள்வி கேட்கலாம், நான் தயக்கம் இல்லாமல் அதுக்கு பதில் சொல்லுவேன், கேட்கறவங்க கேட்கலாம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கறவங்க நான் வந்து கேள்வி பதில ரொம்ப விரும்புவேன், ஏன்னா அப்பதான் மேலும் விளக்கங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால். நன்றி, வணக்கம்.